السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுக்கு வெறுப்பு கடைத்தருக்கள், அந்த கடைத்தருக்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் அவனுடைய மசாஜிதுகள், பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்களிலே உட்காருகின்ற அதுவும் ஒரு சிறந்த ஒரு நேரம். இந்த பூமிக்கு 2 நேரங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளை அடிப்படையிலே வானவர்கள் வருகை தந்து போகிறார்கள். வானவர்கள் வருகை தந்து என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வானவர்களுடைய வருகையில் நம்முடைய பேர்களை இறைவனுடைய பள்ளி வாயில்களில் அமர்ந்திருக்கிறோம் என்ற அந்த சான்றிதழோடு இருக்குகின்ற ஒரு நல்ல நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இதில் இருக்கிற நன்மை வீட்டிலே இருந்தால் கிடைக்காது. இதில் இருக்கிற நன்மை பீச்சில் இருந்தால் கிடைக்காது. இதில் இருக்கிற நன்மை இங்கு சொல்றத நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யாது? கிடைக்காது. ஏன்னா இந்த இடத்துக்கு என்று ஒரு ஸ்பெஷலான ஒரு நன்மை இருக்கிறது. இந்த இடத்துக்கு என்று ஒரு விசேஷமான ஒரு புண்ணியம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு என்று விசேஷமான ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. இந்த இடத்துக்கு என்று விசேஷமான நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் எல்லாம் கிடைக்கும். இந்த இடத்தில் இல்லாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்க மாட்டாது. கேட்கிறதுக்குரிய நன்மை கிடைக்குமே தவிர அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்ட நன்மைகள் என்ன செய்யப்பட மாட்டாது? வழங்கப்பட மாட்டாது. அப்படித்தான் வழங்கப்படுமாக இருந்தால் கஅபாவுல உம்ரா செய்யறதை இங்க பார்த்து கொண்டிருந்தா அது மாதிரி நம்மளும் செஞ்சா அதே நன்மை கிடைக்கணும் என்று ஃபத்வா கொடுக்க வேண்டி வரும். ஆன்லைன்ல பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக்ல பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, இங்கு சொல்லுகிற செய்திகளை வீட்டில் இருந்து அவுட் ஸ்பீக்கர் ஊடாக கேட்டாலும் சரி. ஆனால் இந்த கேட்பதற்கு நன்மை இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு என்று சில நன்மை இருக்கிறது. இந்த இடத்துக்கு என்று சில விசேஷமான ஏற்பாடுகளை இறைவன் வைத்திருக்கிறானே,
இந்த இடத்தில் இருக்குகிறவர்களுக்காக இறைவனுடைய வானவர்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது. இந்த இடத்தில் இருப்பவர்களுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட பச்சை பசலைகள் மீன் இனத்துடைய அந்த துஆ இருக்கிறது. அவங்களுக்கு கிடைக்காது, இங்கு இருக்கிற உறவுகளுக்கு தான் என்ன செய்யும், அது கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு சிந்தனையோடு நிறைய நன்மைகளை சுமந்து போகிறோம் என்ற அந்த சந்தோஷத்தோடு கேளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இந்த குழந்தை வளர்க்கிற விஷயத்தில் நவீன காலத்தில் நாங்கள் என்ன சவால்களை நாங்கள் எதிர்நோக்கிறோம், அதை இஸ்லாம் எப்படி தகர்த்தெறிய சொல்கிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தருகின்ற பெரிய அருள் தான் இந்த குழந்தைகள் என்பது. இது அல்லாஹ்வுடைய பெரிய விஷயம், பெரிய அருள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து ஷூரா 49வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். அல்லாஹ் பேசுகிறான் என்றால் என்ன உணர்வோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், அல்லாஹ் என்னை அழைத்து என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னால் எப்படி நீங்கள் அதை கேட்பீர்களோ அதே உணர்வோடு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருந்து உங்களை அழைத்து ஒரு செய்தி சொன்னால் என்ன உணர்வுகளும் உணர்ச்சிகளும் வருமோ அதே எண்ணத்தோடு கேளுங்கள். அதுதான் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் நாம் நன்றி செலுத்துவதற்கு சரியான ஒரு தருணம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் பேசுகிறான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா. அவன் நாடுவதை அவன் படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸன். அவன் நாடுபவர்களுக்கு யஹபு கொடையாக அன்பளிப்பாக அல்லாஹு தஆலா பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா நாடுபவர்களுக்கு கொடையாக அன்பளிப்பாக அல்லாஹு தஆலா பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் நாடுபவர்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கிறான். இந்த பிள்ளைகள் என்பது பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண்ணாக பிறத்தல், ஆணாக பிறக்குதல் என்பது இது நம்மட தாய் தந்தையுடைய ஏற்பாடுகள் அல்ல, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. திருமணம் முடிக்கிறவர்கள் எல்லாருக்கும் பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை, பிரார்த்தனை. ஆனால் இறைவனுடைய நாட்டம் என்பது அதில் மிக பிரதானமானது. திருமணம் முடிக்குகிற எல்லோருக்கும் பிள்ளைகள் கிடைக்கும் என்பது அது சாத்தியமானது ஒன்று அல்ல. அதுதான் சாத்தியம் என்று இருந்திருந்தால் இந்த உலகத்தில் உன்னதமான உயர்ந்த இடத்தில் இறை தூதருடைய மனைவிமார்களாக இருந்து மறுமையில் இறை தூதரோடு சுவர்க்கத்தில் வாழுகிற அப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பான். ஆனா கொடுக்கல அல்லாஹு தஆலா. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கல, ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கல. இறை தூதருடைய பெரும்பாலான மனைவிமார்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு சிலரை தவிர வேற யாருக்குமே என்ன செய்யல, இந்த குழந்தைகள் பிறக்கல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஊடாக அல்லாஹு தஆலா என்ன செய்தான், 6 குழந்தைகளை கொடுத்தான். இன்னும் ஒரு மாரியத்துல் கிப்தியா என்று சொல்லுகிற ஒரு பெண் ஊடாக அல்லாஹு தஆலா ஒரு பிள்ளையை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நிறைய திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்த எல்லோரோடும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த பூமியில் அல்லாஹு தஆலா குழந்தைகளை கொடுக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த குழந்தைகள் தருவது என்பது, குழந்தைகள் பெறுவது என்பது அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆண் பிள்ளை என்பதும் பெண் பிள்ளை என்பதும் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளை எல்லாம் எப்படி வர்ணித்து சொல்கிறான் என்பதை பாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளை தந்துவிட்டு புஷ்ரா, புஷ்ரா என்றால் அது ஒரு நற்செய்தி, நன்மாராயம் அப்படி என்று அல்லாஹ் குர்ஆனில் பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளை செல்வங்கள் புஷ்ரா அப்படி என்று அல்லாஹ் பேசுகிறான். சில நேரங்கள்ல ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் சண்டை வந்து அந்த பிள்ளைய திட்டுவதும் உண்டு. சைத்தான் பிடிச்ச உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு.
நீ எப்ப பிறந்தாயோ அப்ப என்ற வாழ்க்கையில இடி விழுந்து விட்டது அப்படி என்று பேசுறோம். உன்னை பெத்தத்தை ஒரு கல்ல பெற்றிருக்கலாம் அப்படின்னு பேசுபவர்களும் உண்டு. நீ என்ற வயிற்றுல இப்படி ஒரு பிள்ளையாக பிறப்பாய் என்று அன்றே தெரிந்திருந்தால் வயிற்றுக்குள் இருக்கிற போதே உன்னை கொண்டு ஒளித்திருப்பேன் அப்படி என்று கடுகடுப்பாக பேசுகின்ற தாய்மார்களும் இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் இந்த பிள்ளைகளை பத்தி பேசுகிற நேரம் அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைகள் எல்லாம் புஷ்ரா நன்மாராயம் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பேசுகிற போது யா ஜக்கரியா, ஜக்கரியாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, உங்களுக்கு யஹ்யா என்று சொல்லுகிற ஒரு பிள்ளையை நாம் நன்மாராயமாக தருகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னர் இப்படி ஒரு பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மரியம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கிஃப்ட் அல்லாஹ் பிள்ளையை சொல்லுகிற போது யஹபுலி மையஷா, நாம் நாடுபவர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கிறோம். அப்ப அல்லாஹ் தந்த பெரிய கிஃப்ட் தான் இது. ஒரு மதரசாவுல, ஒரு ஸ்கூல்ல, ஒரு காலேஜில், ஒரு டிஎஸ் ஆபீஸ்ல, ஒரு ஸ்கூல்ல ஒரு நினைவு சின்னம் தருகிற போது, ஒரு கிஃப்ட் ஒன்று தருகிற போது அதை எவ்வளவு கவனமா ராம் பண்ணி உடையாம கொழுகி வைக்கிறோம், மேசையில வைக்கிறோம், பத்திரப்படுத்துகிறோம், பாதுகாக்குகிறோம். எத்தனை வருஷங்கள் கழித்தாலும் அந்த நினைவு மலரை பார்த்து, நினைவு சின்னத்தை பார்த்து அந்த கடந்த கால நினைவுகளை மீண்டும் 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 நினைத்து பார்க்கிறோம். ஒரு சாதாரணமான ஒரு பேப்பர் துண்டு, ஒரு சாதாரணமான ஒரு கண்ணாடி துண்டு, ஒரு சாதாரணமான ஒரு பலகை துண்டு, இதை நினைச்சு 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 சந்தோஷப்படுறோம். அடுக்கி வச்சு அடுக்கி வச்சு அடுக்கி வச்சு பழைய நினைவுகளை நினைத்து நினைத்து பார்ப்பது உண்டு. ஆனால் அல்லாஹ் இந்த பிள்ளைகளை அழியாத சொத்துக்களை அல்லாஹ் தந்துட்டு இந்த பிள்ளைகளை கிஃப்ட் என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளை தந்துட்டு இது புஷ்ரா, இது உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நன்மாராயம் அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லதீன யகூலூன ரப்பனா, அந்த நல்லவர்கள் சொல்லுவார்கள் ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் லில் முத்தகீன இமாமா. நல்லவர்கள் அல்லாஹ் தந்த இந்த கிஃப்ட அல்லாஹ் கிட்ட துஆவாக கேட்கிற போது எப்படி கேட்பார்கள் என்றால் அல்லதீன யகூலூன ரப்பனா, எங்களுடைய ரப்பே எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளிலும் மனைவிமார்களிலும் கண் குளிர்ச்சியை தருவாயாக. எப்படி கேட்கணுமாம்? மனைவிக்கும் எனக்கு நீ தந்த மனைவி, எனக்கு நீ தந்த பிள்ளை, இதுல கண் குளிர்ச்சியை நீ தா அப்படின்னு கேட்கணுமா. நம்மட மாப்பிள்ளைக்கு நம்மளை தவிர மற்ற எல்லாருலையும் கண் குளிர்ச்சி தான், நம்மள தான் கண் குளிர்ச்சியை காணல. அந்த ஆளுக்கு முடிச்சு 3 நாளையில கண் குளிர்ச்சி என்றார், நீதான் என்ற உயிர் என்றார். உன்னை தவிர உலகத்தில் எந்த பொம்பளையும் பாசுந்தும் இல்ல, பசுந்தும் இல்ல, அழகும் இல்ல அப்படி என்றார். நம்மளும் மயங்கினம் தான், கேட்டன் தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா ஒன்னை தவிர ஊர்ல உள்ள எல்லாமே கண் குளிர்ச்சி என்கிறார், ஒன்னை தவிர மற்ற எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க என்கிறார். ஆனா நல்லவங்க அல்லாஹ் கிட்ட என்ன சொல்லுவாங்க என்றால் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், நீ அல்லாஹ் என்னுடைய மனைவியிலும் என்னுடைய பிள்ளையிலும் குர்ரத அயுன், அந்த கண் குளிர்ச்சியை தான். ரசூலுல்லாஹ் என்னத்துல கண் குளிர்ச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க? குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில இருக்குனாங்க. அவ்வளவு விருப்பம் ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகிற. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகையில கண் குளிர்ச்சி என்றா அவ்வளவு விருப்பம் ரசூலுல்லாஹ்க்கு. அதனால ரசூலுல்லாஹ் கால் கடுக்க கடுக்க நின்று தொழுதாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது அவ்வளவு விருப்பத்துக்குரியதா இருந்துச்சு. ஒரு பொருளை கண் மூக்கு தெரியாம நம்ம விரும்புறது இருக்குதானே, அதுதான் கண் குளிர்ச்சி, அதுக்கு அளவே இல்லை. இப்ப ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை ஒரு 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 பொடியான விரும்பும். உம்மாவை கணக்கெடுக்காது, பாப்பாவை கணக்கெடுக்காது, உறவுகளை கணக்கெடுக்காது, ஊரை கணக்கெடுக்காது, மான மரியாதை எதையும் கணக்கெடுக்காது. அதோட மொத்த சிந்தனையும் விருப்பமும் அவாவும் ஆசையும் அந்த ஹரவா போனத்துல தான் இருக்கும். அது அதனுடைய கண் குளிர்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண் குளிர்ச்சி
எதுலன்னு கேட்டா குர்ரத்து அயுன் ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகை நாங்க ரசூல்லா. அதை விட ரசூல்லாவுக்கு ஒரு இன்பம் கிடையாது. அதனாலதான் ரசூல்லா ஆயிஷா அவர்களோடு பக்கத்தில் இருக்கிற, பாசமாக இருக்கிற, பேசிக்கொண்டிருக்கிற, இரவு நேரத்தில் இருக்கிற, இன்பமாக இருக்கிற, சந்தோஷமாக இருக்கிற அந்த நேரத்திலையும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க நாடிய போதும் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷத்தை விட்டுட்டு ரசூலுல்லாவுக்கு சந்தோஷம் எதுல இருந்துச்சு என்று சொன்னால், யா ஆயிஷா, ஆயிஷாவே நான் அல்லாஹ்வை இந்த நேரத்தில் வணங்க போறேன், எனக்கு நீ அனுமதி தருவாயான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து மனைவி சொன்னது, இந்த நேரத்தில் உங்களோடு இரக்கமாகவும் நெருக்கமாகவும் இருப்பதுதான் எனக்கு விருப்பம், இருந்தாலும் உங்களுக்கு அதையும் தாண்டி தொழுகையோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் போய் தொழுது கொள்ளுங்கள் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாவுக்கு குர்ரத்து அயுன் இந்த தொழுகையில அல்லாஹ் கிட்ட நல்லவங்க கேட்பாங்களாம், நீங்க சொல்லுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா. அல்லாஹ் முதல் கேட்க சொல்றான் மனைவியில. மனைவியில கண்குளிர்ச்சி இருந்தா தான் பிள்ளையில கண்குளிர்ச்சி வரும். அல்லாஹ் அந்த வசன ஓடல பாருங்க. நீங்க முதலாவது கேட்கணும் எதுல தெரியுமா? குர்ரத்து அயுன் ஃபிஸ்ஸலா என்று சொல்வதை போல ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்கட மனைவிமார்களில் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தான், அதே போல அந்த மனைவிமார்கள் ஊடாக எங்களுக்கு தந்த பிள்ளைகளிலும் நீ கண் குளிர்ச்சியை தா, அப்படி என்று துஆ கேட்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். முதல் நம்மள கண் குளிர்ச்சி இருக்கோடும் மாப்பிள்ளைக்கு, அதுக்கு பிறகு பிள்ளையில கண் குளிர்ச்சி இருக்கோடும் நம்மட மாப்பிள்ளைக்கு. ஆனா அத காணல்ல வீட்டுக்குள்ள கண் குளிர்ச்சிண்டா என்ன, ஃப்ரிட்ஜில் இருந்து வைக்கிற சாமானா அதுன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த குளிர்ச்சியை தேட வேண்டி இருக்கிறது. இல்லாம ரஹிமல்லா இந்த பிரார்த்தனையை சொல்லி கொடுங்க வீட்டுல மாப்பிள்ளை கிட்ட, அல்லது ஒரு பேப்பர் துண்டுல எழுதி ஒட்டுங்க. இதையாவது கேட்டு அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு என்னல ஒரு கண் குளிர்ச்சி இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா மாப்பிள்ளை கேட்கணும் இந்த துவாவை, நீங்க கேட்கணும். மாப்பிள்ளையில கண் குளிர்ச்சியா எங்கது காணலியா? அந்த ஆளை கண்டாலே கண் குளிர்ச்சியில யாரெல்லாம் அந்த மனுஷனுடைய அமளி சுமலியில இருந்து என்ன பாதுகாத்துடு என்றுதான் துவா கேட்கிற மாதிரி வருகுது. அவர் வந்துட்டாலே பயம், அவர் வந்துட்டாலே என்ன நடக்குமோ எது நடக்குமோ, அதை கேட்பாரோ இதை கேட்பாரோ, அதை விசாரிப்பாரோ இதை விசாரிப்பாரோ, ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கையாகத்தான் என்ன செய்கிறது இன்றைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எல்லாம் குமாண்டர், எல்லாம் போலீஸ், எல்லா விசாரணை, எல்லா நீதிமன்றங்களும், வீட்டுக்குள் ஒட்டுமொத்த அரசாங்கமும் வாழ்வதை போலதான் இல்லாம ரஹிமல்லா அல்லாஹ் அருள் செய்தவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா குர்ரத்து அயுன் கண் குளிர்ச்சி என்று பிள்ளைகளிலும் மனைவிகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்ன அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, நிச்சயமாக பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தின் அலங்காரங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. உண்மையிலேயே அது அலங்காரம் தான். அலங்காரம் மாத்திரமாக இருந்தால் அது சவால், அந்த அலங்காரம் இஸ்லாத்தோடு இருந்தால் அதுதான் எங்களுடைய வெற்றி. அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த பிள்ளைகளும் பொருளாதாரங்களும் இந்த உலகத்தின் உலக வாழ்வின் அலங்காரங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப் 46வது வசனத்திலே இறைவன் சொல்லுவதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டாங்க. வஇத் கால இப்ராஹிம் ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினன் வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ் இந்த ஊரை அபயமளிக்கப்பட்ட ஊராக, மக்காவை அபயமளிக்கப்பட்ட ஊராகவும் என்னுடைய சந்ததிகளை சிலை வணங்குவதிலிருந்து ஷிர்க் செய்வதிலிருந்து தூரமாகவும் நீ பாதுகாத்திடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டுட்டு ரப்பனா வ தகப்பல் துஆ, நான் கேட்ட துஆவை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள் அப்படி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருப்பானா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். காரணம், அவர் ஒரு நபி, அவர் ஒரு தியாகி, அவர் ஒரு ஏகத்துவ போராளி, இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுக்காக இந்த உலகத்தில் உயிர் நீத்தவர். அப்படிப்பட்ட ஒரு தியாகி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிற போது நிச்சயமாக அந்த பிரார்த்தனைக்கு பெரியதொரு இடமும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமும் உண்டு. அல்லாஹ் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிற போது ரப்பனா யா அல்லாஹ் தகப்பல் துஆ,
என்னுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் அப்படி என்று துவாவை கேட்டுட்டு முடிச்சார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இன்றைக்கு துவா செஞ்சிட்டோம்னா நாளைக்கு ஏற்றுக்கொண்டாச்சு என்ற மனநிலைமையோடு தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். துவா கேட்டதற்கே ஒரு துவா, துவாவை கேட்டுவிட்டு ஒரு துவா, நான் கேட்ட துவாவை நீ ஏற்றுக்கொள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர் கேட்கிற போது என்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கிடு என்று அவர் கேட்டார். வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம் பிபனிஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வசியத்தாக சொல்லுகிற போது அவர்களுக்கு சொன்ன வசியத் இன்னல்லாஹ இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்து எடுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், அதை நானும் உங்களுக்கு வசியத்தாக சொல்கிறேன். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் யாருமே மௌத்தாகிடக்கூடாது. நீ மௌத்தாகினால் மகனே முஸ்லிமாகத்தான் நீ மௌத்தாக வேண்டும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை கூப்பிட்டு இருந்தா யாரை கூப்பிட்டிருப்பார்? நபி இஸ்மாயிலை கூப்பிட்டிருப்பார், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டிருப்பார். அந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவதாக இருந்திருந்தால் தந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளோடும் சேர்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மகனார் நபி அவரையும் கூப்பிட்டு நபிக்கே நபி, வாப்பா நபி மகனும் நபி, வாப்பா மௌத்தாகிற தருணத்தில் நபியாக இருக்கிற மகனாரை கூப்பிட்டு, என்ன இது சுப்ஹானல்லாஹ், வாப்பா நபிங்க மகனும் நபி, வாப்பா மௌத்தாக போறாரு, நபிக்கும் வகி வரும், அதே போல நபியிடம் மகனா நபியாக இருந்தால் அவருக்கும் வகி வரும். சுப்ஹானல்லாஹ், நபி மௌத்தாகிற தருணம் மகன் நபி என்று இருந்தாலும் அந்த நபியாக இருந்த தன் மகனை அழைத்து மரணிக்கின்ற தருணத்திலே மகனாரிடத்தில் சொன்ன ஒரு வசியத் என்ன என்றால், மகனே நீ மரணிக்கிற போது முஸ்லிமாகவே நீ மரணித்துக் கொள்ள வேண்டும், முஸ்லிம் இல்லாமல் நீ மரணித்து விடக் கூடாது. அம் குந்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூப் அல் மௌத், இந்த உலகத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கிற நேரம் இஸ் கால லி பனீஹி தந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னர் நீங்கள் எதை வணங்குவீர்கள்? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் யா இலாஹன் வாஹிதா. வாப்பா, இந்த உலகத்தில் நீங்கள் வணங்கிய அந்த கடவுள், உங்களுடைய வாப்பா வணங்கிய அந்த கடவுள் அல்லாஹ், அந்த கடவுளைத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் வணங்கிய அந்த அல்லாஹ், அந்த கடவுளைத்தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிய அந்த அல்லாஹ், அந்த கடவுளைத்தான் இலாஹன் வாஹிதா. நீங்களும் இஸ்ஹாக்கும் இப்ராஹீமும் யாக்கூபும் எந்த இறைவனை வணங்கினீர்களோ அதேதான் நாங்களும் வணங்குவோம் என்று மரண தருணத்தில் பிள்ளைகளை அழைத்து தன்னுடைய பெற்றோர்கள் நபிகளாக இருந்து கொண்டு நபிமார்களாக இருந்து கொண்டு பிள்ளைகளும் நபிமார்களாக இருக்கிற நேரத்தில் நபிமார்களுக்கு நபிமார்களே வசியத்தாக சொல்லிவிட்டு மரணித்தார்களாக இருந்தால் நாம் சுவர்க்கவாதியா நரகவாதியா நல்லவர்களா கெட்டவர்களா, நாம் பிடித்த நோன்பு, நாம் கொடுத்த தர்மம், நாம் செய்த பிரார்த்தனை, நாம் செய்த சுஜூதுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா மறுக்கப்பட்டதா என்ன என்று தெரியாத ஒரு வகையான வாழ்க்கை வாழுகிற எங்கட வாழ்க்கையில எங்கட பிள்ளைகளை எல்லாம் இறைவன் கிஃப்டாக தந்து நன்மாராயமாக தந்து கண்குளிர்ச்சியாக தந்து இந்த உலகத்தின் அலங்காரங்களாக தந்த அந்த ரப்பிடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நானும் நீங்களும் என்ன வசியத்தை செய்திருக்கிறோம் என்பது நிச்சயம் யோசிக்க வேண்டிய மிக பிரதானமான ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு அந்தஸ்தும் மதிப்பும் கௌரவமும் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் இந்த பிள்ளை செல்வங்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். உள்ளவர்கள் அதை அமுல்படுத்த வேண்டும், இல்லாதவர்கள் அமுல்படுத்துவதற்காக ஆசைப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளை அல்லாஹ் தந்துட்டு நமக்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறான்? அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக
வளர்த்து எடுக்குகிற ஒரு பெரிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஇயத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னை நிச்சயமாக எழுப்புவான். எந்த விதமான நிழலும் இல்லாத நாள் அந்த நாள். சூரியன் மிக சமீபமாக என்னுடைய தலைக்கு நேரே கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த சூரியன் ஒரு ஜான் அளவா, ஒரு ஈட்டியின் அளவா, அல்லது சுருமா போத்தலில் உள்ள அந்த குச்சை போல ஒரு சிறியதொரு இடைவெளி அளவுக்கு சூரியன் தன்னுடைய தலைக்கு சமீபமாக இருக்குமா என்று தெரியாது. அந்த பயங்கரமான எத்தனையோ மில்லி கணக்கான எத்தனையோ ஆயிரம் கணக்கு மைல் தொலைவு தூரத்திலே உள்ள சூரியனுடைய அந்த சூடே ஊட்டுக்குள் இருக்கிற போது தாங்க முடியாமல் வேர்வை கொட்டுகிறது. எவ்வளவுதான் நீங்களை அலங்கரித்துக் கொண்டு வீதி ஓரங்களாக கிணல் வழியாக சென்றாலும் சூரியனுடைய அந்த சூடு எங்களை அப்படியே வேர்வைக்குள் உள்ளாக்குகிறது. போட்டிருக்கின்ற கிரீம்களும் பவுடர்களும் அழிந்து போகிற அளவுக்கு நிழலில் இருந்தாலும் வெயிலுடைய அகோரம் எங்களை ஆட்படைக்கிறது. நாங்கள் எவ்வளவுதான் ஐன் பண்ணி அழகாக உடுத்தாலும் முதுகு பக்கங்களாக வேர்வைகள் ஊத்த ஆரம்பிக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மைல் தொலைவில் உள்ள சூரியனின் சூடு இவ்வளவு பயங்கரம் என்றால் சுருமா குச்சி அளவு, ஒரு ஈட்டியின் அளவு, ஒரு ஜானின் அளவு நாங்கள் எல்லாம் மௌத்தாகியதன் பின்னர் எழுப்ப அந்த சூரியன் மிக சமீபமாக எங்களுடைய தலைக்கு நேரே கொண்டு வந்து வைக்கப்படுமாக இருந்தால் சுபஹானல்லாஹ், அந்த பயங்கரமான நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இது இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக நடக்கும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கும் என்பது நானும் நீங்களும் மரணிப்பது என்பது உறுதி. மரணத்தின் பிறகு கபரில் வாழ்வது என்பது உறுதி. அந்த கபரிலே இருந்து எழுப்பப்பட்டு நாளை மறுமையுடைய நாளையில் விசாரணைக்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் எந்த விதமான ஆடைகளும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஆடையற்றவர்களாக அந்த மறுமையுடைய நாளையில் நிற்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்த பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பற்றி அல்லாஹ் விசாரணை செய்கிற போது நானும் நீங்களும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பதிலை சொல்ல இருக்கிறோம் என்பதுதான் மிக பிரதானமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி மறுமையில், ஆனால் இந்த உலகத்திலும் பிள்ளைகளை வளர்த்துக் கொள்வது என்பது ஒரு பெரியதொரு சவால் நிறைந்த ஒரு காலத்தில் தாய்மார்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நெருப்பு தணலை கையில வச்சிருப்பதை போல தந்த பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பது என்பது ரொம்பவும் சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கால பார்த்தா பக்கத்துட்டுல அங்கால சொல்றாங்க அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாம் சொல்றாங்க. அண்ணன் அவன் ஐஸ் பாவிக்கிறானாம், அவன் கஞ்சா அடிக்கிறானாம், அவன் தூள் வைக்கிறானாம். அண்ணன் ஸ்கூலுக்கு போன பிள்ளை மாட்டிக்கிட்டாம். அந்த இருட்டுக்குள்ள நின்று 2 பேரை போலீஸ்காரன் பிடிச்சானாம். இந்த ஊட்டுல நம்மட ஊர்ல செக் பண்ணாங்களாம், அரெஸ்ட் பண்றாங்களாம். அந்த பொம்புல விற்கிறாங்களாம், இந்த ஆம்புல விற்கிறாங்களாம், அந்த சின்ன பொடியன் குடிச்சானாம் என்று எத்தனையோ வகையான சவால்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைந்திருக்கிற போது ஒவ்வொரு தாயும் தந்தையும் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு யாராவது பழக்கி விடுவார்களா என்று பயத்தோடு தான் ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு ஏர்போர்ட்டுகள் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு இடமாக மாற்றப்பட்டு இந்த நாட்டிலே சிஐடியும் போலீஸும் இராணுவமும் மிக பயங்கரமான தேடுதல் நடவடிக்கை இருக்கிற போதும் வெளிநாடுகளில் இருந்து இன்னும் கோடிக்கணக்கில் நம்முடைய நாட்டுக்குள் எப்படித்தான் இந்த போதை வஸ்து வருகிறதோ, பங்கு வைக்கப்படுகிறதோ, வியாபாரம் செய்யப்படுகிறதோ, குறிப்பாக முஸ்லிம் ஏரியாவிலே உள்ள இளைஞர்களும் யுவதிகளும் அதை பயன்படுத்த பழக்கப்படாத பிள்ளைகளுக்கு எப்படித்தான் பழக்கி விடுகிறார்களோ தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல டீச்சருக்கு, நல்ல ஒரு ஆசிரியருக்கு,
நல்ல ஒரு குடும்ப தலைவனுக்கு, நல்ல ஒரு மௌலவியாக இருந்தவருக்கு, ஒரு சமூகத்தின் மதிப்போடு கௌரவத்தோடு வாழ்ந்தவருக்கு, ஒரு அரசியல்வாதியாக இருந்தவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த பழக்கங்கள் சர்வ சாதாரணமான பழக்கங்களாக மாறிப்போன ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்றாடம் பாடசாலைகளுக்கு போகிற போது அங்காடி வியாபாரிகள் கூட பிள்ளைகளை கெடுக்குகிற இப்படிப்பட்ட அதல பாவ செயல்களை இன்றைக்கு சின்னஞ்சிறார்களுடைய நெஞ்சுகளிலும் நாவுகளிலும் இந்த ரசனையையும் ருசியையும் ஏற்படுத்தி வளர்த்தெடுக்குகிற முத்தான பிள்ளைகளை சின்ன வயதிலே செத்து போகிற, தன்னை தானே அழித்துக் கொள்ளுகிற, ஆண்மைகளை அழித்துக் கொள்ளுகிற எதிர்கால சந்ததிகள் இந்த சமூகத்திலே இருந்து அழிந்து போகிற, அதல பாதாளத்தில் கொண்டு போய் விடப்படுகிற, நாளை மறுமையில் இந்த உலகத்திலே உள்ள கெட்டவர்களை போட்டு நரகத்தில் சூடு காட்டப்படுகிற போது அந்த சூட்டிலிருந்து வருகின்ற அந்த உஷ்ணம் அல்லது சீல்களையும் ஜலங்களையும் இந்த போதை வஸ்தை பாவித்தவனுக்காக தண்டனைக்காக கொடுக்கப்படுகிற குடிபானமாக இருக்குகிற மிக பயங்கரமான இந்த பாவச் செயலை இன்றைக்கு சமூகத்தில் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அரசியல்வாதியும் விதிவிலக்கு கிடையாது, ஆன்மீகவாதியும் விதிவிலக்கு கிடையாது, அறநெறியை போதிக்குகிற ஆசான் ஆசிரியர்களுடைய பிள்ளைகளும் விதிவிலக்கு கிடையாது. இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்த குடும்பத்தை தவிர என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சவால் நிறைந்த காலமாக இந்த காலம் மாறி போயிருக்கிறது. பிள்ளை வீட்டுக்குள் வெளியே போய் வருகிறான் என்றால் ஒரு தாயும் தந்தையும் பயத்தோடு தான் பிள்ளையை பார்க்கிறார்கள். உன்னுடைய கண் சிவந்திருக்கிறதா என்று கேட்க நினைக்கிறது, ஆனால் பயமாக இருக்கிறது. உன்னுடைய நடத்தையில் ஏதோ ஒரு மாற்றம், உன்னுடைய பிஹேவியரில் ஏதோ ஒரு சேஞ்சை நான் உணர்கிறேன் என்று தாய் கேட்க நினைக்கிறாள். ஆனா பிள்ளை சஞ்சடப்பட்டுடுவானோ என்று பயப்படுகிற ஒரு காலம். பிள்ளை போனதன் பிறகு ஓடி போய் பிள்ளை போட்டிருந்த ட்ரௌசரையும் சேட்டையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குகிற ஒரு பயங்கரமான ஒரு காலம். அவன் தூங்குகிற போது அவனுடைய தலையணையையும் அவன் பாவிக்குகிற போனையும் அவன் சென்று வருகிற கழிவறைகளையும் பார்த்து பார்த்து கச்சிதமாக கவனமாக சவால்களோடு ஒவ்வொரு நாளையும் கடத்துகிற மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் தான் நானும் நீங்களும் சவால்கள் நிறைந்த ஒரு போராட்ட களத்தில் இன்றைய பிள்ளைகளை பெற்று வளர்க்குகிற ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது எங்களாலோ எங்களுடைய குடும்ப தலைவனாலோ அல்லது எங்களுடைய குடும்பத்தின் ஊடாக வந்த ஒன்றல்ல. இது ஏதோ திட்டமிட்ட அடிப்படையில் இந்த சமூகத்துக்குள் வியாபார ரீதியிலோ அல்லது இந்த சமூகத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற சிந்தனை ரீதியிலோ வந்த ஒரு பாவச் செயல் இன்றைக்கு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் சவாலாக மாறி போயிருக்கிறது. மன்னித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு வகையான காரணம் நம்முடைய ஊர்களில் உள்ள சிகரெட் பாவிக்குகின்ற, சுருட்டடிக்குகிற, பீடி குடிக்குகிற, கோலிஃப் அடிக்குகிற, அது இந்த சமூகத்தில் தடை என்று அந்த காலத்திலிருந்து பேசப்பட்டாலும் அதை இதுவரைக்கும் விட முடியாமல் குடித்துக் கொண்டிருக்கிற முதியவர்களும் குடும்ப தலைவர்களும் இந்த பாவத்துக்கு நிச்சயமாக உலகத்திலும் மறுமையிலும் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்கள் சிறுசாக செய்து காட்டினார்கள், இன்றைக்கு சிறிய பிள்ளைகள் பெருசாக செய்கிறார்கள். அன்றைக்கு எங்கட பெருசுகள் சிறுசாக இந்த சமூகத்துக்கு இதை விதைத்தார்கள், இன்றைக்கு சிறுசுகள் பெருசாக விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதூரம் மிக பயங்கரமாக இருக்கிறது. எத்தனையோ குடும்பத்தில், கண்ணியமான குடும்பத்தில் உள்ள தாயும் தந்தையும் வெளியில வந்து பேச முடியாத வெட்கத்தை சுமந்து கொண்டவர்களாக வீட்டுக்குள் அடைபட்டு போயிருப்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனக்கு தெரிஞ்ச மிக நெருக்கமான எதெடுத்தாலும் பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் மார்க்க விஷயத்திலையும் அடிக்கடி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தந்தை ஒரு நாள் அவருடைய மகனுக்கு நான் தான் திருமணமே முடித்து கொடுத்தேன். அவர் நீங்களே நிக்கா செய்யணும் மௌலவி, கட்டாயம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் அவருடைய மகனுக்கு நானே நிக்காக செய்து வைத்தேன். அவ்வளவு ஒரு விருப்பமான, நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு உறவு. ஒரு நாள் திடீர் என்று கல்யாணம் முடித்து ஒரு 3 மாசம் போகல, திடீர் என்று ஒரு கோல் எடுக்கிறார். மகன், மருமகள், மௌலவி
மருமகள் அவருடைய சட்ட பைக்குள்ள இருந்து ஒரு தூள் பக்கெட்டை கொண்டு வந்து தாரால் இவரோட வாழ்றதா அல்லது பிரிகிறதா என்று தெரியல. என்ன செய்ய மௌலவி, இவ்வளவு காலமும் என்ற மகன்கிட்ட இந்த பழக்கத்தை நான் காணல, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி பயன்படுத்தினான் என்று தெரியாது. இதுவரைக்கும் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி மௌலவி, தெரிந்திருந்தால் நான் இந்த கல்யாணத்தை முடித்து கொடுத்திருக்க மாட்டேன். இன்னும் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் பாதிப்பாக போய்விடும், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் பாதிப்பில் இருக்கிறது, தெரியாது என்ன செய்ய என்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்டார். வாப்பாவுக்கு தெரியாமல் 26 27 வருஷம் வரைக்கும் சின்ன காலத்தில் பழக்கப்பட்ட அந்த பழக்கம் திருமணம் முடித்ததற்கு பிறகு நம்மட வைஃப் தானே, நம்மட பெட்ரூம் தானே, நம்மட கிச்சன் தானே, நம்மட பாத்ரூம் தானே என்று வெளிப்பட ஆரம்பித்தது. சுப்ஹானல்லாஹ், இன்று அந்த திருமணம் முடித்து 3 மாசத்தில் சின்ன பிள்ளைகள் பிரிந்து அங்கும் இங்கும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக வேதனை நிறைந்த ஒரு காலமாக இந்த காலம் மாறி போய் இருக்கிறது. பிள்ளைகளை பார்க்க முடியல, கவனிக்க முடியல, கேட்க முடியல. பெரிய சவால் நிறைந்த ஒரு காலமாக இந்த காலம் இன்றைக்கு மாறி போய் இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் சவால். இரண்டாவது, இன்றைக்கு இருக்கிற மீடியாக்கள் சின்ன பருவத்திலேயே போன் கலாச்சாரம் நம்மட வாழ்க்கையில இந்த போன்களை எல்லாம் சின்ன பருவத்தில் தூக்கியும் இல்லை. நம்மெல்லாம் மௌலை ஆயினதுக்கு பிறகுதான் நம்முடைய தந்தைகள் ஒரு சின்ன போனை வாங்கி தந்தாங்க. அதுல நம்பர் மட்டும்தான் இருக்கும், டிஸ்பிளே என்பது சின்ன ஒரு துண்டு, பட்டன் போன். நம்ம டச் போன் பாவிச்சதே இல்லை. அதுவும் நம்ம வயது வந்து பெரியாள் ஆகியதுக்கு பிறகு ஒரு சின்ன போன். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு வயது வாரத்துக்கு முதலே பிள்ளை மதரசாவுக்கு போறதா எக்ரிமெண்ட், ஓஎல் படிச்சா எக்ரிமெண்ட், ஏஎல் படிச்சா எக்ரிமெண்ட். உம்மாவும் அதத்தான் எக்ரிமெண்ட். மகன் ஓஎல்ல பாஸ் பண்ணி உன்னை நாசமாக்குவதற்காக கிஃப்ட் தருகிறேன், ஏஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடு, நீ கெட்டு போறதுக்காக உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் ஒன்று தாரேன். ஒரு காலம் இருந்துச்சு, நல்ல புக்கை வாங்கி கொடுத்தார்கள், நல்ல சிந்தனையை தூண்டுகிற செய்திகளை சொன்னார்கள், உடம்புக்கு எக்ஸசைஸ் தருகிற பைக்கை வாங்கி கொடுத்தார்கள். ஏறி மிரி ஊர் ஊராக ஓடு, அது ஒரு கிஃப்ட் என்றார்கள். இன்றைக்கு காலம் மாறி போய் நல்ல ஸ்மார்ட் போன், ஐபோன், நம்பர் 1 பாவிக்கிற போன், உனக்கு ஓயலுக்கு பிறகு கையில தருகிறேன். அப்படி என்றால் 16 வயசுக்கு பிறகு நீ நாசமாகி, 17 வயசுக்கு பிறகு நாசமாகி போ, அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை தொலைந்தது என்பதுதான். இன்னும் ஒரு பக்கத்தில் அது அர்த்தம் என்பதை தாய் தந்தை மறந்துவிடக் கூடாது. பிள்ளை அடம் பிடிக்கிறான் என்பதற்காக கொடுத்துடுவோமா? நம்மட கண்காணிப்புக்குள்ள இருந்தா பிரச்சனை அல்ல. நமக்கு முன்னால பாவிக்கிறான், பாஸ்வேர்ட் தெரியுது, அதையும் தவிர்த்து கொள்ளணும். ஒரு நாள் 2 நாள் எல்லா பிள்ளைகளும் எடுக்கிறதுக்கு ஆசைக்கு எடுக்கிறான், பிரச்சனை அல்ல. அது நோயாக மாறிவிடக் கூடாது, அது ஒரு உணவாக மாறிவிடக் கூடாது. அது இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு போய்விட முடியாது. அதுல நல்லதும் இருக்குது, அதுல கெட்டதும் இருக்குது. நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். அது அன்றைய காலத்தில் ஒரு ஹுதுஹுது பறவை இருந்ததே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் செய்திகளை கொண்டு வந்து பல்கிஸ் ராணியை பற்றிய ஒரு செய்தியை அல்லாஹ் அந்த பறவையின் ஊடாகத்தான் அவருடைய ஆட்சி மேடைக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தான். அந்த பறவை பிந்தி வந்த போது விசாரித்தார், நீ எங்கு போனாய்? நான் இன்ன இடத்துக்கு போனேன், இன்ன நாட்டில் ஒரு மகாராணி இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கிறது என்ற செய்தியை, எங்கேயோ இருந்த தொலைவு தூரத்தில் உள்ள ஒரு செய்தியை மிக சீக்கிரத்தில் அறிந்து கொள்வதற்கு அன்றைக்கு பறவை பயன்படுத்தப்பட்டதை போல இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற, ஜப்பானில் இருக்கிற, சைனாவில் இருக்கிற, பாகிஸ்தானில் இருக்கிற, இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகள், நல்லதுகள், நல்ல செய்திகள், மேத்ஸ், ஆங்கிலம், சயின்ஸ், எல்லா நலவுகளும் அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்குள் இருக்கிறது. இது ஒரு டாக்டருடைய கையிலே உள்ள ஒரு கத்தியை போல, அது உயிரை காப்பாற்ற மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர அது ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்குகிற கத்தியாக பயன்படுத்தப்படாது என்ற அந்த ஒரு சிந்தனையோடு
இந்த போனை பாவிக்கிற நம்ம ரொம்ப கவனமாக பாவிக்கணும். இது இளைஞர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் இது ஒரு சவால், ஒரு குடும்ப தலைவிக்கும் இது ஒரு சவால். ஒவ்வொரு இடங்களிலும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. சந்தோஷமாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து பார்க்கிறது. எங்கேயோ உள்ள ஒரு சைத்தானிய சிந்தனையை இரகசியமாக சேர்த்து வைக்குகிறது. கடந்த கால ஜாகிலியா கால தொடர்புகளை மீண்டும் இணைத்து வைக்குகிற ஒரு சைத்தானிய போராட்டமும் இதுக்குள்ள இருக்கிறது. சாலிகான முறையில் வாழ்ந்த நல்ல தம்பதிகள் இன்றைக்கு சந்தேகத்தோடு வாழுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த தொலை தொடர்பு சாதனம், டிவியும் இருக்கிறது, ரேடியோவும் இருக்கிறது, தேவையில்லாத அனாச்சாரங்களும் இருக்கிறது, மேற்கத்திய கலாச்சாரங்களும் இருக்கிறது, நல்ல முறையில் படித்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த ஆசானாகவும் இருக்கிறது. இந்த சமூகத்தை குட்டி சுவராக்குகிற, தேவையில்லாத சின்ன பருவத்திலே இருந்து ஆபாசத்தை தூண்டுகிற, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குகிற மிக கெட்ட பயங்கரமான ஒரு பாவமும் இதுக்குள் இருக்கிறது. இதை தூக்கி இன்றைக்கு குடும்ப தலைவர்களுக்குள்ளேயே இது குழப்பத்தை ஏற்படுத்துமாக இருந்தால், நல்ல முறையில் சுஜூது செய்கிற, நல்ல முறையில் வாழுகிற, நல்ல சாலிகான உறவுகளை பிரித்து வைக்குகிற ஒரு சிந்தனை போராட்டத்தை இந்த போன் செய்யுமாக இருந்தால், 4 பிள்ளையை கண்டு 5 பிள்ளையை கண்டு 2 பிள்ளையை கண்டதற்கு பிறகு மீண்டும் அந்த குடும்பத்துக்குள் பிழைவு வருகிற காரியத்தை இந்த தொலை தொடர்பு சாதனம் செய்யுமாக இருந்தால், பிஞ்சி மனசில அல்லாஹ் மீது ஆணையாக இந்த போன்கள் எல்லாம் நஞ்சுகளை வாக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. எப்பையும் பிள்ளைகளுக்கு நல்லதை கேட்கிறது சோம்பரித்தனமாகத்தான் இருக்கும். குர்ஆனை கேட்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். நல்ல கதை புத்தகங்களை டவுன்லோட் பண்ணி வாசிக்கிறது கஷ்டமாகத்தான் இருக்கும். நியூஸாக வருகிற, சிரிப்பாக வருகிற, ஜோக்காக வருகிற, சிந்தனைகளை தூண்டுகிற மாதிரி வருகிற ஆடியோக்கள் அல்லது வீடியோக்களை கேட்பதுதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்மளையே நம்மளால இந்த மீடியாவில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியல. 30 வயதாகி 40 வயதாகி 45 வயதாகி 50 60 வயதாகி எங்களையே இந்த நவீன மீடியாவிலிருந்து காப்பாற்றி கொள்ள முடியவில்லை என்றால், 19 வயதுல 18 வயதுல 17 வயதுல 16 வயதுல எங்கட பிள்ளைகள் எப்படி இந்த ஆபத்தான ஒரு காரியத்துக்குள் இருந்து தங்களை காத்து கொள்ள போகிறார்கள்? இதற்கு ஒரு காரணம், நம்மளும் அந்த பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு ஒரு சவால். மாப்பிள்ளை கிட்ட போய் சுரண்டுறது. என்னங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் என்னங்க நொன்னங்கன்னா என்ன சொல்லி தொலையன் அவரு இல்ல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் கிளாஸ் போக்குள்ள போன் எடுத்துட்டு போறான். நம்மட பிள்ளையும் பாவம் தானே, நம்ம இப்ப செய்யாம மௌத்தா பீத்தமுண்டா அவட கவலை. நம்ம உசுரோட இருக்கக்குள்ள பிள்ளைக்கு போனை வாங்கி கொடுத்துருவோமா? அவட கவலை உசுரோடு இருக்கக்குள்ள பிள்ளைக்கு போனை வாங்கி கொடுத்துருவோம். எப்ப மௌத்தா போனா யாரு வாங்கி கொடுக்கறது? நமக்கெல்லாம் மௌத்தா. இதுதான் நம்மட சிந்தனை. சுப்ஹானல்லாஹ். பிள்ளைகள் இந்த உலகத்தில் இப்ப சவால்கள் நிறைந்த ஒரு காலம். நவீன மீடியா, அது டிவியாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த போனில் இப்ப ரூமுக்குள்ள இருந்துட்டு ஒவ்வொரு பொடியனும் சின்ன பிள்ளைகளுங்க டிக்டாக் செய்கிறான். ஒரு காலத்தில் இந்த ஆம்பளை பொடியனுகள் இப்ப இந்த சமகாலத்தில் ஒரு தொழிலும் பார்க்கிறான் இல்லை. ஒரு காலத்தில் நம்மளாம் கல்யாணம் முடிக்கக்குள்ள பயோடாட்டா கேட்டோம் தெரியுமா? பொண்ட வயசு, அங்குலம், எப்படி சைஸ், கலர் என்ன, படிப்பென்ன, எவ்வளவு படிச்சிருக்கிறா, தொழில் என்ன, இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் நிறைந்த ஒரு பயோடாட்டா. அதைத்தான் நம்ம கேட்டோம். அதில் தான் அவட அவ்வளவு விஷயமும் இருக்கு. அப்போ ஒரு பிள்ளோட பேரு, உம்மாட பேரு, வாப்பட பேரு எல்லாம் இருக்கும். இப்போ மாப்பிள்ளோட அவரை பற்றிய தகவல் அதை நீங்கள் எடுத்து கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறாருன்னா அவர் சோசியல் மீடியா வேக்கர். சோசியல் மீடியா வேக்கரா? என்னடா அது சோசியல் மீடியா வேக்கர்? அவர் யூடியூபர். அதனடா புதிய ஜொப்பு யூடியூபர். மாப்பிள்ளைக்கு தொழில் யூடியூபரா? என்னடா யூடியூபர்? அது எங்கட மகன் மாஷா அல்லாஹ் லட்சத்தை தாண்டி 2 லட்சத்தை தாண்டி பல வியூஸுகளை எடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளத்தில் ரசிகராக இருந்து கொண்டிருக்கிறான்.
அவனை எங்க போனாலும் எல்லாரும் தேடி தேடி போட்டோ பிடிக்கிறது, எல்லா பொம்பளைகளும் கிட்ட வாரது, எல்லா ஆம்பளைகளும் ஒரு கடை துறக்கிறதுக்கும் கூப்பிடுறது தான், ஒரு ஹோட்டலுக்கும் கூப்பிடுறது தான். எந்த அளவுக்கு போயிட்டோம்னா நோன்பு கஞ்சிக்கும் விளம்பரம் தான். இந்த கஞ்சியை குடித்து பாருங்கள், எங்கும் கஞ்சி குடித்தது கிடையாது, விளம்பரம். இதை போல ஒரு கட்லட் வாழ்க்கையில் திண்டதே கிடையாது. நீ தின்னாததுக்கு என்னடா செய்யணும்? என்ன தொழில்? மாப்பிள்ளட தொழில் யூடியூபர். என்ன யூடியூபர்? பொய்ய சொல்லி மியூசிக்கை காட்டி ஆண் பெண் கலப்புகளுக்குள்ள. அன்றைக்கு கொழும்புல ஒருவன், இந்த ஊரை இந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவன், அவன் கொழும்புல போய் ஒரு யூடியூபரா ஒரு புடவை கடையில விளம்பரத்துக்கு போயிருக்கிறான் பிள்ளை. என்ன விளம்பரம்டா, இப்ப வந்திருக்க லெஹங்காவா, உடுப்பு லெஹங்கா, அதானே இப்ப ஃபேஷனா போகுது இந்த லெஹங்கான்ற உடுப்பு. ஒரு பொம்பளை அந்த லெஹங்காவை போட்டு போறான். அவன் போய் தாத்தா தாத்தா இந்த உடுப்பு எங்க வாங்கினீங்க, இந்த லெஹங்கா. அவன் போய் அதை போட்டு பார்க்கிறான். இன்னொருவன் பொம்பளோட உடுப்பை போடுறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களுடைய உடுப்பை உடுக்குகிற ஆண்களையும் ஆண்களுடைய உடுப்பை உடுக்குகிற பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்றாங்க. சாபத்துக்குரிய அப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுதான் இப்ப இளைஞர்கள் உருவாயிருக்கிறாங்க, நம்மட பிள்ளைகள் உருவாயிருக்கிறாங்க. உன தொழில் என்னடான்னு கேட்டா யூடியூபர். மியூசிக்கை ஹலாலாக்கிட்டு திரிகிறான். ஒருவனுக்கு பேரு ஒரு சட்டி, இன்னொருவனுக்கு பேரு இஞ்சி, இன்னொருவனுக்கு பேரு நஞ்சி. அந்த பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சா அந்த பிள்ளைட வாழ்க்கையும் நஞ்சி. இன்றைக்கு நிறைய பேர் இதுதான் வாழ்க்கை. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு படித்த சமூகத்தை காண முடியல. ஒரு படிக்கிற சமூகத்தில் இருந்து இன்றைக்கு மீடியா கலாச்சாரத்துக்குள்ள நம்மட பிள்ளைகள் வந்துட்டாங்க. தட்ட தனிய பொம்பளை பிள்ளைகள் இன்னும் ஒரு நடிகருடைய குரலுக்கு பேசுது, பாட்டுக்கு ஆடுது. ஷோலோட கிட்டத்தில் இந்தியாவில் ஒரு இஃப்தார் விஜய் நடத்தினாரு. அவர் அரசியலுக்கு வரப்போறாரு. கொழும்புல இருந்து அல்லாஹ் அக்பர் சில கேவலங்கெட்ட பெண்கள் கொழும்புல இருந்து இந்தியாவுக்கு இஃப்தாருக்கு போய் நாங்க விஜய் அண்ணாவை பார்க்க வந்தோம், எங்களுக்கு சரியான சந்தோஷம். உண்ட உம்மா பெத்த அண்ணா தானே, ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாக்களை செலவழிச்சு சுபஹானல்லாஹ் எங்களுக்கு சரியான விருப்பம். நாங்க இலங்கையில கேட்ட அவரை வெள்ள வைப்போம். என்னடா இது? எனக்கு நான் விலங்கல்ல. எங்களோட சமூகம் எங்க போகுதுண்டு? அதை யூடியூப்ல போட்டு, அதை ஃபேஸ்புக்ல போட்டு, அதை மீடியாமயப்படுத்தி, இந்தியாவில் ஒரு பிள்ளை ஒரு கட்டை சேட்டு போட்டுக்கிட்டு, ஒரு கொட்டை பாவாடை உடுத்துக்கிட்டு, பூ பின்னால தொங்குது. ஒரு 3 மாதம் வந்த ஒரு வீடியோ, ஒரு ஒரு தமிழ் மீடியா நீங்க இந்துவா முஸ்லிமா? நான் ஒரு முஸ்லிம், ஆனா எனக்கு இந்து மாதிரி இருக்கத்தான் விருப்பம், எனக்கு பூ வைக்க நல்லா பிடிக்கும், நான் ஒரு இந்துவை திருமணம் முடிக்கணும். அல்லாஹ் அக்பர். நான் ஒரு இந்துவை திருமணம் முடிக்கணும், அது ஆசை, அது என்னுடைய லட்சியம். நான் பூ வைப்பது என்னுடைய ஆசை. நான் இந்து மதத்தை ரொம்பவும் நேசிக்கிறேன், ஆனால் நான் ஒரு முஸ்லிம். நீ காபிரா போயிட்டாயம்மா, நீ மீண்டும் தௌபா செய்ய வேண்டும், நீ கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள் வர வேண்டும். அன்று இருந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தல்ஹா ஒரு காபிராக இருந்த போது உம்மு சுலைமை திருமணம் முடிப்பதற்காக அபூ தல்ஹா வந்து திருமணம் பேசிய போது அன்று இருந்த சிங்கமாக சீறி பேசினார் உம்மு சுலைம். சே, நீ யார், நான் யார்? உனக்கும் எனக்கும் எப்படி திருமணம் உண்டாகும்? நீயோ சிலைகளை கையால் செய்து, பலவைகளால் செய்து, கற்களால் செய்து, அதுதான் கடவுள் என்று நம்பி வழிபடுகிற ஒரு மாற்று மத உறவு. நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு உறவு. எப்படி எனக்கும் உனக்கும் திருமணம், எப்படி எனக்கும் உனக்கும் சாத்திய முடியாது என்று விதவையாக இருந்து கொண்டு மறுத்த நேரத்தில் வேதனையோடு பேசிய அந்த வார்த்தை அபூ தல்ஹாவுடைய உள்ளத்தில் சிந்தனையை தோண்ட ஆரம்பிக்கிறது. அவர் யோசிக்கிறார், ஆமா, அவர் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது? நாங்களே கடவுளை செய்கிறோம், நாங்களே கட்டைகளை செதுக்கிறோம், நாங்களே கற்களை சிற்பங்களாக மாற்றுகிறோம், அதற்கு கடவுள் என்று பேர் நாங்களே வைக்கிறோம். இல்லாத ஒன்றுக்கு உணர்வு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம், அது பொய்யாகத்தான் இருக்க முடியும். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அபூ தல்ஹாவாக இவ்வளவு நாளும் நான் இஸ்லாத்துடைய எதிரியாக இருந்த நான்
இதோ இன்றையிலிருந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது அன்று கணவன் இல்லாமல் விதவையாக இருந்த உம்மு சுலைம் ஓடி வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ அபூ தல்ஹா இஸ்லாத்துக்கு வந்த வரவை நான் மகராக ஏற்று நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். அவர் எனக்கு மகர் வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், அவர் இஸ்லாத்துக்கு வந்ததே என்னுடைய மகர், அது போதும் யா ரசூலுல்லாஹ் என்று அன்று காபிர்கள் வந்து நின்று தன்னை திருமணம் முடிக்க விதவையாக இருந்த போது வாழ்க்கை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் ஒரு மாற்று மத உறவை இஸ்லாத்துக்குள் அழைத்து முடித்த காலத்தில் சுப்ஹானல்லாஹ், இறைவன் தந்த ஜோதி இந்த ஈமான் இதை மங்க வைக்கிற அடிப்படையில் உனக்கு ஒரு இந்து மாப்பிள்ளை கேட்குது, இந்து கலாச்சாரம் கேட்குது, ஒரு பூ கேட்குது, ஒரு பொட்டு கேட்குது என்றால் எங்களோட பிள்ளைகள் எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? காரணம் மீடியாக்கள். காரணம் மீடியாக்கள். நான் இப்ப கூட சமீபத்தில் அக்கரப்பத்தில் பேசினேன். உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் பேசுகிற போது அல்லாஹுக்காக பாருங்கள், இவன் ஹராத்தில இருந்து உழைக்கிறானா ஹராமில இருந்து உழைக்கிறானா என்று பாருங்கள். இவன் ஹராத்திலிருந்து கோடிக்கணக்கில் உழைக்குகிற உலகம் போட்டுகிற ஒரு மியூசிக்கை ஆதரிக்கிற ஒரு யூடியூபராக இருந்தால் அல்லாஹுக்காக உங்களுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். காரணம், நாளை நீங்கள் பொத்தி பொத்தி வளர்த்த அந்த ஈமானிய உங்களுடைய குழந்தையையும் அவன் மீடியாவுக்கு முன்னால கொண்டு வைத்து அரை குறை ஆடையோடு அவன் நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகளையும் நாசமாக்குவான் இந்த உலக மோகத்துக்காக என்பதை மறந்து விடாதீர்கள். அதை விடவும் கேவலம், நம்மெல்லாம் ஒரு மிக தாழ்ந்த தொழிலாக நினைக்கிற நம்முடைய ஊர்களை சுத்தம் செய்கிற உயர்ந்த தொழிலாளிகள், முன்சிபல்ல வேலை செய்கிற அந்த குப்பை அள்ளி திரிகிறார்களே, அந்த ஈமானிய உறவுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வைத்துக் கொடுங்கள். நிச்சயம் உங்களுடைய பிள்ளை மறுமையில் சுவர்க்கவாதியாக இருக்கும். இப்படியான கேவலங்கெட்டவர்களை உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பதில் நீங்கள் ஒரு காலமும் ஒத்துக்கொள்ளாதீர்கள். மீடியா மயப்படுத்தப்பட்டு இன்றைக்கு எல்லாரும் பப்ளிசிட்டி, எங்கட மருமகன் அதுல, எங்கட மருமகன் இதுல, எங்கட மருமகன் யூடியூபர், எங்கட மருமகன் ஹராத்துல, எங்கட மருமகன் மியூசிக்குல, எப்படி அந்த குடும்பத்தில் பரக்கத்து வரும்? ஹராத்துக்கு விழ போய் ஹராத்தை விளம்பரப்படுத்தி மோசமான கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தி அந்த ஊக்கத்தின் ஊடாக இன்றைக்கு ஓஎல் படிக்கிற ஏஎல் படிக்கிற நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிள்ளைகளுடைய சிந்தனைகளும் எதுக்குடா படிக்கணும்? இந்த யூடியூப்பை படிச்சா போதும், நல்ல போன் எடுத்தா போதும், அங்க போறது, ஆத்துல ஏறுறது, மரத்துல ஏறுறது, சாப்பிடுறது, ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும், 40,000 சம்பளம் கிடைக்கும், ஒரு வீடியோ செஞ்சா இவ்வளவு, இதுதானே தொழில். இங்க இருந்து கொழும்புக்கு போறான், கொழும்புல இருந்து இங்க வாரான், சுபஹானல்லாஹ் பைக் வாங்குறான், ஆடுறான், கல்யாணம் முடிக்கிறான், இதுதான் நடக்குது. உலக மோகம் இன்றைக்கு இந்த மீடியா மயம் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் பெரிய சவாலாக மாறி போயிருக்கிறது என்பதை மறந்துடாதங்க. அடுத்ததுதான் மாற்று மத கலாச்சார தாக்கம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊடுகளிலும் என்ன செய்கிறது? ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்கிறது சரியான சுமை. நம்ம இன்றைக்கு பிள்ளைகளை போன் எடுக்க வேணான்னு சொல்றோம், நம்ம எடுக்கிறோம். பிள்ளைகளை படிக்க சொல்றோம், நம்ம தூங்குறோம். பிள்ளைகளை சினிமா பார்க்க வேணான்னு சொல்றோம், நம்ம பார்க்கிறோம். நம்மளால கட்டுப்படுத்த முடியல, நம்மட மனசை கட்டுப்படுத்த முடியல. ஆனா நம்மட பிள்ளைகளை கட்டுப்படுத்த நினைக்கிறோம். காரணம், நம்ம கட்டத்தில் இருந்து மாறிட்டோம். அப்ப நீங்க ஒரு கட்டத்தில் இருந்து மாறிட்டீங்கன்னா ஹலால் ஹராம் ஆயிடுமா? இப்ப நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா போன் வேண்டிய மாதிரி பார்க்கலாமா? படம் பார்க்கலாமா? மீடியா பார்க்கலாமா? ஹராமானதை கேட்கிறேன். இதெல்லாம் பார்க்கறது ஓகேயா? படிப்புக்கு மட்டும்தான் தடையா? இல்ல, வாழ்க்கைக்கே தடைதாங்க. மகன் எது மகனுக்கு கூடாதோ உம்மாக்கும் அது கூடாது, வாப்பாக்கும் அது கூடாது. காரணம், இது ஊடாகத்தான் இன்றைக்கு மாற்று மத கலாச்சார தாக்கம் இன்றைக்கு வந்து. அடுத்தது, இந்த சமூகத்தில் உள்ள இன்றைக்கு இருக்கிற பாடசாலைகள், அல்லாஹ் அருள் செய்த நல்ல பாடசாலைகளை தவிர இஸ்லாம் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் ஒரு சமத்துவம் சமாதானம் நிறைந்த ஒரு ஜனநாயகம் நிறைந்த ஒரு நாட்டில் ஒரு பெஸ்டான நாடு நாம் பார்க்கிற நாடுன்னா ஸ்ரீலங்கா தான். அவ்வளவு ஜனநாயகம். சவுதியில கூட, துபாயில கூட நம்ம ஒரு பயான் பண்ணணும் என்றால் அவங்களோட அமைச்சில இருந்து இவர் பயான் பண்ணலாம் என்ற ஒரு கடிதம் வந்தாத்தான் நம்ம வாய் திறக்கலாம். அப்படி இல்லாட்டி அடைச்சிடுவாங்க. நம்ம வெளிநாடுகளில் ஹுத்துபா செய்யணும் என்றால் தமிழ்ல அரசாங்கம் அங்கீகாரம் தரணும்.
நம்ம நாட்டில் அப்படி அல்ல. நமக்கு தனியார் பாடசாலை மாஷா அல்லாஹ். ஆனா முஸ்லிம் பாடசாலை இஸ்லாம் இல்லாத பாடசாலை, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. முஸ்லிம் மகாவித்யாலயம், முஸ்லிம் தேசிய பாடசாலை, ஆனா இஸ்லாம் இல்லாத தேசிய பாடசாலை. நான் கேட்கிறேன், நம்மட இஸ்லாமிய கலாச்சாரம் அத்துணையும் அந்த பாடசாலையில நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நாடு நமக்கு உரிமை தந்திருக்கிறது. ஆனா படிச்சு கொடுக்கிற அந்த பாடசாலைக்கு பொறுப்பாக இருக்கிற அதிபர்களும் ஆசிரியர்களும் தடையாக இருக்கிறாங்க. ஆனா நம்மட கலாச்சாரம் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்தா பொல்லடிக்கிறது, அதுதான் நம்மட கலாச்சாரமா. பொல்ல அடிச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு சேர கூட்டிக்கிட்டு மற்ற பேண்டு வாசிச்சுக்கிட்டு மியூசிக் போட்டு எல்லா குப்பை கோதாரியையும் செய்யறது. ஒரு பிள்ளை தாடி வச்சுட்டு வந்தா அவனை ஓயலுக்கு உள்ள எடுக்கிறல்ல, அவனை தாடி வச்சா நீ சேரா நான் சேரான்னு கேட்கிறான். சார் நீயும் போய் சேர், தாடி உனக்கும் சுண்ணாவாப்பா எனக்கும் சுண்ணா, நீ நல்லா பெருசா வையன் சார், நான் சோட்டா வைக்கிறேன் சார், பரவாயில்ல சார், நான் சுண்ணாவை செய்யறேன் சார். நம்ம கரண்டைக்கு மேல நம்மட பிள்ளைய போட்டு அனுப்பினா சார் கேட்கிறான் வெள்ளமா ஸ்கூல்ல நீயும் உடுக்கோடும் சார், அது நரகவாதியுடைய அடையாளம் சார், அது உனக்கும் தான் சார் கடமை, எனக்கும் தான் சார் கடமை. நீ ஆசிரியராக இருக்கலாம், நான் மாணவனாக இருக்கலாம், இஸ்லாத்தில் இபாதத் எல்லாருக்கும் சமமானது சார். இது சேருக்கு புரியுது இல்ல. சேர் முகமும் பளிங்கில் பீரிசி தோத்துடும், அந்த அளவுக்கு வலிச்சு ஒவ்வொரு நாளும் பாத்ரூமுக்குள்ள சோப்பு தேய்ச்சாரோ இல்லையோ விக்ரேசரை எடுத்து மோத்துல தேய்க்க மறக்க மாட்டாரு சார். ஒரு புடியன் கொஞ்சம் தாடி வளர்ந்து சுண்ணத்தான முறையில் வந்தா சேர்ற பளிங்கில் முகம் இங்க பிஞ்சி போற அளவுக்கு என்னடா இதுன்னு கேட்டு பிரச்சனைப்படுத்துறது அவர் தான். சில நேரங்களில் உயர்தரமான நல்ல மதரசாக்கள்ல படித்த ஆட்களும் சில மூளை பட்டம் பெற்றவர்களும் ஆசிரியர்களாக இருந்து கொண்டு தடுக்குகிற ஒரு கலாச்சாரம் நம்மட கலாச்சாரமாக மாறிப்போய் இருந்தால், மாட்டு மத கலாச்சாரம் நம்மட பாடசாலைகளுக்குள்ள தாராளம் தாண்டவம் ஆடுது. இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைக்கு அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வீசப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற யூனிவர்சிட்டி, இன்றைக்கு இருக்கிற கல்வி கூடங்கள், உயர்தர படிப்புகள், மாற்று மத கலாச்சார தாக்கம், ஆண் பெண் மஹரமி அஜினபி வேறுபாடு இல்லாத ஒரு கலாச்சாரம். வீட்டுக்குள்ள நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைய மஹரமி அஜினபி பேனை வச்சு படிக்க வச்சிங்க, ஃபேஸ் கவர் பண்ண வச்சிங்க, ஒரு ஆணுக்கு பக்கத்தில் உட்காராம அந்த பிள்ளைய பாதுகாத்தீங்க. என்ன வேலை இருந்தாலும் உங்களோட மாப்பிள்ளோட கையில பொம்பளை பிள்ளைய கொடுத்து ஒரு கிளாஸுக்கு கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு வர வேலை எல்லாம் செஞ்சீங்க. கெட்டு போகாத வயசில பிள்ளையை நீங்கள் கண்டிப்பாக கவனித்துக் கொண்டீர்கள். அல்லாஹ் அருள் புரியட்டும். கெட்டு போகிற காலத்தில் அந்த பிள்ளைகளை நீங்கள் விட்டு விட்டீர்கள். இந்த சமூகத்துக்கு செய்த ஆகப்பெரிய துரோகம் இதுதான். அந்த பிள்ளை கெட்டு போகாத வயதில் கண்டிப்பான தந்தையாக தாயாக நாம் இருந்தோம். கெட்டு போகிற வயதில் அந்த பிள்ளையை நாம் விட்டு விட்டோம். அதனால இன்றைக்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல உயர் தரம் படிக்க போன, யூனிவர்சிட்டியில் படிக்க போன நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு மதம் மாறி திருமணம் முடித்துக் கொண்டது நம்முடைய சமூகத்திலும் விதிவிலக்கு இல்லாத அளவுக்கு சர்வ சாதாரணம். காரணம், மேற்கத்திய உலக தாக்கம், சிந்தனை. கல்விக்கூடம் என்றா, அறிவு என்றா ஆணும் பெண்ணும் ஒன்றாகலாம், பயணம் என்றால் ஆணும் பெண்ணும் ஒன்றாகலாம், ட்ரிப் என்றா எல்லாரும் ஜொலியா பாடலாம் ஆடலாம், ஒரு பஸ்ஸில் போகலாம், தூங்குற நேரம் வெறுமனே ஒரு அந்த ரூம்ல லேடிஸ், இந்த ரூம்ல ஒரு ஜென்ஸ், அவ்வளவுதான். பீச்சில் எல்லாரும் ஒன்றுதான், பார்க்கல எல்லாரும் ஒன்றுதான், படிப்புல எல்லாரும் ஒன்றுதான், பெஞ்சில எல்லாரும் ஒன்றுதான். அதுதான் கடைசியாக நம்மட மகளுக்கு அந்த பெஞ்சு வாழ்க்கை தான் நஞ்சு வாழ்க்கையை தேடித்தந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. எத்தனையோ பிள்ளைகள், சாலிகான பொம்பளை பிள்ளைகள், ஊட்டில் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு யூனிவர்சிட்டியை போன உடனே மேற்கத்திய கலாச்சார தாக்கம், ஒரு இந்துவின் மீது ஒரு பாசம், ஒரு பட்டு, அண்ணாண்டு தொடுகுது, அதுக்கு பிறகு இன்னாண்டு கற்ப கொடுக்குது, அதுக்கு பிறகு வீட்டில் அவனை விட்டா உசுர விட்டுடுவேன் என்று நிற்குது. ஒன்று அவனை இஸ்லாத்துக்கு எடுக்கணும், அல்லது நம்மட பிள்ளையை இந்துவாக மாற்றணும். இதுதான் இன்றைய கலாச்சார தாக்கம். வீட்டுக்குள்ள சாலையான பிள்ளையாக வளர்த்தோம், ரோட்டுல சாலிகான பிள்ளையாக இருந்தோம். அந்த பிள்ளைக்கு அன்னரம் தப்பு செய்கிற வயசு இல்லை, அந்த பிள்ளை தப்பு செய்யாது, அந்த பிள்ளைக்கு தப்புண்டா என்னன்னு தெரியாது.
வாப்பா கண்டிப்பான வாப்பா, உம்மா கண்டிப்பான உம்மா, கவனமான உம்மா, பிள்ளைய படிக்க வைக்கிறதுல பாசம் காட்டுறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ். ஆனால் கெட்டு போற வயசுல பிள்ளைய அப்படியே விட்டுட்டோம். இன்றைக்கு பிள்ளை நம்மளை விட்டு போகின்ற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இன்றைய பிள்ளைகளை வளர்ப்பது பெரிய சவால் நிறைந்த காலம். காரணம், பிள்ளை நாளைக்கு ஒரு டீச்சரா வரணும், மார்க்கம் பிரச்சனை அல்ல. ஒரு சேரா வரணும், மார்க்கம் பிரச்சனை அல்ல. சல்லி அக்கௌண்ட்ல போடுறோம், நல்ல போனை வாங்கி கொடுக்குறோம், வேற ரூம் எடுத்து நீ தங்கிட்டு ரூமை கொண்டு போய் விடுறோம். நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணுமாக இருந்தால் நம்மட கண் கவனிப்புல அந்த பிள்ளை இருக்கணும். நீங்க உட எடுத்துட்டு போங்க, நீங்க உங்களோட ஜொப்பை மாத்திட்டு போங்க, உங்களோட பிள்ளைய உங்களோட வாப்பா, உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட உறவுகள் கூட்டிட்டு போய் கையோட கூட்டிட்டு வர வைங்க. ஏன் 10 வயசுல உங்களால பக்குவமாக நடக்க பழக்கினீங்க, 20 வயசுல ஏன் அந்த பக்குவத்தை இழக்க வைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, யார் காரணம்? நம்ம தான் காரணம். இதையெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம். ஆரம்பத்தில் இருந்து அந்த பிள்ளைக்கு ஹலால்ண்டா என்ன, ஹராம்ண்டா என்ன, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, யாருக்கு கிட்ட இருக்கணும், யாருக்கு கிட்ட இருக்கக்கூடாது, யார் உங்களை தொடலாம், யார் உங்களை தொடக்கூடாது, யார் உங்களோட கையை பிடிக்கலாம், யாரோடு கை கொடுக்கலாம், யாரோடு கை கொடுக்க கூடாது. யூனிவர்சிட்டியில ஆம்பளை பொம்பளை கை கொடுக்குது, அண்ணாண்டு அடிக்குது, இன்னாண்டு தொடுகுது, அப்படியே சுரண்டிக்கிட்டு போகுது, அப்படி அடிச்சுக்கிட்டு போகுது, கொப்பியை எரியுது. அவன் இங்க இருந்து மைபோத்தல் அங்க எரிகிறான், அங்க இருந்து இஞ்ச மைபோத்தல் எரியுது. இன்னைக்கு ஓயல் முடிஞ்ச கையோட ஏஎல் முடிஞ்ச கையோட கடைசி பாடத்தில் எழுத கூட பொட்டானியா போறானல் முடிய மாறு. என்னன்னு பார்த்தா எக்ஸாம் இன்றைக்கு கடைசியா முடிஞ்சா அப்ப நான் மாறி மாறி மையடிச்சு உஜால அடிச்சு முட்டை அடிச்சு எல்லா அனாச்சாரத்தையும் அவ்வளவு நாள் முக்கி துவாக்கட்டா, யாழ்லா ஓயலை நல்லா தாயாள்லா, படிப்பை தாயாள்லா, பக்குவத்தை தாயாள்லா, எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி பாடம் எழுதின உடனே கேட்ட துவாவுக்கு முரணா அண்ணன் அல்லாஹ் அக்பர். நம்மட பாடசாலையில நம்மட பிள்ளைகள் இதுதான் கலாச்சாரமா? இந்த நேத்து முந்தநாத்து கொழும்புல உள்ள ஒரு பாடசாலையில 15 வயது ஒரு மாணவி மேல் மாடியில இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட வரலாறு இன்றைக்கு அரசியல் மயமாக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றங்கள் திறக்கப்படுமா அல்லது இந்த நாட்டில் சட்டங்கள் அமுல்படுத்தப்படுமா என்று 15 வயசு பிள்ளைய உயிர் கொடுத்துட்டு அந்த தாயும் தந்தையும் படுற பாடு நாளைக்கு உங்களோட வீட்டுக்குள்ளும் நடக்கலாம். இன்றைக்கு அந்த சகோதரிக்கு நாளைக்கு நம்ம பெத்த பிள்ளைக்கு நடக்கும் நம்முடைய யூனிவர்சிட்டியில் நடக்குகிற இந்த ரெகின்கள், நம்மட பாடசாலைக்குள்ள நடக்கிற மாற்று மத கலாச்சாரங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய உயிருக்கே உலை வைத்து விடும் என்பதை மறந்துடாதுங்க. இதுக்கு காரணம் ரசூலுல்லாஹ் பிள்ளைகளோடு இருக்கிற நேரம் எப்பையும் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. முதல் நமக்கு தெரியணுமே. நான் கேட்குறேன், இதுல எல்லாம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது? குமரு பிள்ளை ஒருத்தருக்குமே இல்லையா? அல்ல எடுத்துட்டானா எல்லாரையோ? எங்கம்மா அவங்களோட குமரு பிள்ளை எல்லாம்? கல்யாணம் முடிச்சு பேத்தி பேரையெல்லாம் கண்டுட்டீங்களா எல்லாரும்? அவங்களுக்கு இந்த மார்க்கம், இந்த பயான், இந்த செய்தி ஒன்றும் தேவையில்லையா? அவங்க 40 வயசுக்கு பிறகு 50 வயசுக்கு பிறகுதான் அவங்க பயான் கேட்கணும், அப்படித்தானே உங்களோட எண்ணம் எல்லாம்? உங்களோட குமர பிள்ளைய கூட்டிட்டு பள்ளிக்கு வரையலாதா? பாம்பு பார்க்கறதுக்கு போறீங்க, பீச்சுக்கு போறீங்க, கடல்ல குளிக்க வைக்கிறீங்க, தண்ணில குளிப்பாட்டுறீங்க, போட்ல கூட்டிட்டு போறீங்க, சந்திர மண்டலத்தை காட்டுறனாலும் ரெடியா இருக்கிறீங்க. நான் சும்மா கேட்கிறேன், ஏமா பள்ளி வாசலுக்கு இந்த அல்லாட பள்ளியில மலக்குகளுடைய சூபத்துல இந்த பிள்ளைக்கு இப்படி பேசுற ஒரு சிந்தனை உள்ளத்துல ஒரு தாக்கத்தை செலுத்தி அந்த பிள்ளை திருந்தி நல்லவளா வாரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? இப்பயும் உங்களோட பிள்ளையோட ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க. நீங்க மோசமான ஸ்டேட்டஸ் தான் நிறைய பிள்ளைகள் போட்டுக்கிட்டு இருக்குங்க. போன்ல தான் இருக்குங்க, வாட்ஸ்அப்ல தான் இருக்குங்க, யூடியூப்ல தான் இருக்கீங்க, டிக்டாக்ல தான் இருக்கீங்க. ஏமா ஒரு மனுத்தியால அல்லாட பள்ளிக்குள்ள கொண்டு வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்து, குர்ஆனை கொடுத்து, ரசூலுல்லாஹ்வை கொடுத்து, அல்லாட தூதரை பத்தி பேசி அப்படி ஒரு பக்குவமான பிள்ளைகளாக வளர்க்க ஆசை இல்லையா? பொம்பளை பிள்ளைகள் குர்ஆன் மதரசாவுக்கு அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டும்டா போவாது, பள்ளிக்கு போப்பட்டா. நீ 12 OL வரைக்கும் பாடசாலைக்கு அனுப்புறீங்க. அல்லாட மாளிகையில மார்க்கத்தை படிக்க, குர்ஆனை படிக்க அனுமதிக்கிறீங்க இல்லையம்மா? என்ன காரணம் புரியலையே. மௌலவிமா இருந்தா அவ்வளவு பயமா? எனக்கு தெரியல. அல்லாட பள்ளியில பிள்ளைகளை அனுப்புறதுக்கு பயமா? நீங்களும் உங்களை கூட்டிட்டு வாங்கலம்மா. இத்துணை மார்க்க பின்புலமும் கொடுக்கப்பட அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க செய்தி சொல்லப்படாமல் அந்த பிள்ளைய நீங்க நாளைக்கு ரோட்டுல விட்டா அந்த பிள்ளை கண்டவன் என்றவனோட கை கொடுக்கும். ஹலால் ஹராம் தெரியாது, அஜ்னபி மஹரமி தெரியாது. இத பிள்ளைகளுக்கு ஒரு தர்பியாவா போடும்.
பிள்ளைகளுக்கு இதை பாடமா படிச்சு கொடுங்க. இஸ்லாத்தை போதிங்க, அல்லாஹ்வோட சக்தியை சொல்லுங்க, தண்டனையை பத்தி பேசுங்க, சுவர்க்கத்தில் ஆசை ஊட்டுங்க, நரகத்துடைய பயத்தை காட்டுங்க. நீங்கள் இறந்தாலோ நீங்கள் இருந்தாலோ அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருக்கும். நீங்க இறந்துட்டாலும் சாலிகானது தான், நீங்கள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் சாலிகானது தான். இன்றைக்கு தலைப்பு உங்களோட பிள்ளையோட நீங்க வந்திருக்கணும். நீங்க தான் கெட்டு போக மாட்டீங்களா? நீங்க இப்ப பயானுக்கு வந்து தௌபா செஞ்சு நீங்க இப்ப திருந்திட்டீங்களம்மா, உங்களுக்கு சுன்னத்து தொழுவுறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, கியாமுல் லைலுக்கெல்லாம் வந்தீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, நீங்களாம் மாஷா அல்லாஹ் இப்ப ஜாகிலியா காலத்துல இருந்து திருந்தி நாங்களாம் இப்ப படம் பார்க்க மாட்டோம் என்று அல்லாஹ் கிட்ட வாதா செஞ்சுட்டோம், பாவம் செய்ய மாட்டோம் என்று வாதா செஞ்சுட்டோம். இப்ப ஈமானோடு இஸ்லாத்தோடு நாங்க பள்ளியோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்க பயானுக்கு வருவோம் என்று ஒப்ப நீங்க அல்லாஹ்வோட உதவியினால கெட்டு போக மாட்டீர்கள். ஏன்னா உங்களுக்கு கெட்டு போற வயசு முடிச்சு. கெட்டு போகிற பிள்ளைகளை இங்க கொண்டு வந்து பாதுகாக்க வேண்டிய பணி நீங்க தான் செய்யணும். பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சு தரும். இஸ்லாத்துல பெண் பிள்ளைகள் என்று ஒரு தலைப்பை போடுங்க. இஸ்லாத்துல சஹாபிய பொம்பளை பிள்ளைகள் எப்படி வளர்ந்தாங்க என்று போடுங்க. இதே நேரம் இன்றைக்கு நம்ம ஒரு நோட்ஸ் அடிச்சு பிள்ளைகளுக்கான OLAL உளவியல் கருத்தரங்குன்னு போட்டு பாருங்க. அம்மா, உளவியல் கருத்தரங்காம் அந்த கேட்டோங்கள் வரைக்கும் பிள்ளைகள் நிறைஞ்சிருக்கு. நிர்வாகம் திக்குமுக்காகும், எப்படி செய்யறது, எங்க வைக்கிறது. உளவியல் கருத்தரங்கு, ஈமானிய கருத்தரங்க, அது பரவாயில்ல பாப்போம். உளவியல் கருத்தரங்குடா ஓடி வாரீங்க. பிள்ளைகள் இரகசியமாக இங்கிலீஷ் பேசுவது எப்படி? அண்ணன் பிள்ளைகள் மெட்சில நல்ல தலை சிறந்தவர்களாக வருவதற்கான 5 டெக்னிக். அண்ணன் வாடாடே மெட்ஸ், அதோட கீமத், அதோடைய பெருமதி உங்களுக்கு விளங்குது. இங்கிலீஷோட பெருமதி உங்களுக்கு விளங்குது, சயின்ஸோட பெருமதி உங்களுக்கு விளங்குது, ஈமான்ட பெருமதி உங்களுக்கு விளங்கல்ல. அதுதான் நம்ம பிள்ளைகளை கூட்டி வரல. ஒருவேளை உங்களுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் இல்லையோ அல்லது ஏதாவது நடந்துட்டோ எனக்கு தெரியாது. இதுக்கு பிறகாவது உங்களோட பிள்ளைக்கு நீங்க கண்டிப்பான தாயாக இருங்க. உங்களோட பிள்ளை உங்களோட கையோடு இஸ்லாத்தோடு வாழ வையுங்க. நவீன சவால்களை வென்றெடுவுங்கள். அதுதான் நம்முடைய மௌத்துக்கு பிறகு உலகத்திலையும் நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதற்கு அது வழிவகை செய்யும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் அப்படித்தான் இறை தூதர் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தார். சஹாபாக்களுடைய பிள்ளைகளை அந்தந்த சஹாபிய சமூகம் வளர்த்தெடுத்தது. சாலிகான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் மாறினாங்க. திருமணம் முடித்ததற்கு பிறகும் தாய் தந்தைக்கு கண்ணியமான பிள்ளைகளாக வாழ்ந்து மரணித்தார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலையும் கணவனையும் தாண்டி இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த கட்டுப்பட்ட பிள்ளைகளாக, இறைத்தூருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அங்கீகாரத்துக்கும் கட்டுப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்களும் இந்த உலகத்தில் கோடீஸ்வரியாக இருந்திருக்கிறாங்க. நிறைய சஹாபிய பெண்கள், ஹதிஜா அவர்கள் பெரிய கோடீஸ்வரி, உம்மு சுலைம் அவர்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே பெரிய தோட்டத்தை வாங்கி கொடுத்தா. இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது ஒரு மிம்பர் அடிச்சு கொடுத்தது ஒரு பொம்பளை. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்தா இந்த இப்படி ஒரு வாய்க்கால் ஓடும், தண்ணி ஓடும், அந்த தண்ணியில் ஒரு அழகான கீரை இருக்கும். அந்த கீரையை போட்டு ஒரு அழகான கஞ்சி காய்ச்சுவா ஒரு பெண். வயதும் போன வார போற ஜும்மாவுக்கு வார எல்லாரும் எங்களுக்கு ஜும்மா மறந்துடும், கஞ்சியாகவும் இருக்கும். நாங்கள் சஹாபா, சுப்ஹானல்லாஹ், சஹாபா பொம்பளைகள்லையும் நிறைய கோடீஸ்வரிகள் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஈமான் இருந்துச்சு, அவங்கள பக்குவப்படுத்திச்சு. நிறைய அறிவாளிகள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உம்மு சலமா அவர்களோடு ஃபர்ஸ்ட் உம்ரா செய்வதற்காக போறாங்க. அந்த பையத்து நடக்கிற முதலாவது பையத்து நடக்கிற சமயத்தில் சஹாபாக்கள் எல்லாரும் தடுக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல மொட்டை அடிச்சிட்டு கொண்டு வந்த கால்நடைய வெறுமனை உம்ரா செய்யாம அறுத்துட்டு தலையை வலிக்கோணும் என்ற கட்டளை இடுறாங்க. சஹாபாக்கள் யார சூழல 1500க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நாங்க என்ன யுத்தம் செய்ய வந்தோம், சத்தம் புடைய வந்தோம், ரத்தம் கொடுக்க வந்தோம் இல்லையே, அல்லாஹ்வுடைய காபாவை சுத்தத்தானே வந்தோம். எங்களை இந்த காபிர்கள் தடுத்தால் போராடுவோம் யார சூழல்லா என்று வாளோடு வீரமான உமர் போன்ற சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறாங்க களத்துல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தரும் கேட்கிற மாதிரி இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சலமா அவர்கிட்ட வந்தாங்க. உம்மு சலமா, யாரும் கேட்கிற மாதிரி இல்லையே, எல்லாரும் போராடத்தான துடிக்கிறாங்க, என்னம்மா செய்ய, நான் என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியலையே. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கிட்ட போய் ஆறுதல் கேட்கிறாங்க, மஷூரா பண்றாங்க. அப்பதான் சொன்னாங்க, அம்மா ஏன் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவு பேரை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் நடக்காத யார சொல்லலாம், நீங்க முதல்ல ஒட்டகத்தை அருங்க யார சொல்லலாம், நீங்க கொண்டு வந்த கால்நடைய நீங்க அருங்க, தலையை நீங்க முதல் வழிங்க யார சொல்லலாம். அதை பார்த்து அத்துணை சஹாபாக்களும் கால்நடையை அறுத்தார்கள்.
தலையை வலித்தார்கள். ஒரு பெண் தலை சிறந்த ஒரு மசூரா சொல்லுகிற நிலைமைக்கு அங்கே ஆளாயினார்கள். இஸ்லாத்திலையும் நல்லவங்க இருந்தாங்க. யுத்த காலத்தில் போய் காயப்பட்டவங்களை தூக்கிட்டு வர்றது சாதாரண விஷயமா? காயப்பட்டவங்களுக்கு மருந்து போடுறது சாதாரண விஷயமா சொல்லுங்க? தாதிமார்களாக அன்றைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஒரு பொடியை தூக்குற சாதாரண விஷயமா? யுத்த காலத்தில் தண்ணி எடுத்துட்டு போறது சாதாரண விஷயமா? அவ்வளவு உயர்ந்த பெண்களாக இருந்து இந்த சமூகத்தில் நல்ல சேவைகள் செய்திருக்கிறாங்க. இதை இந்த பெண்களுக்கு ஊட்டி ஊட்டி வழங்க, இந்த பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களோட பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக சவால்களில் உள்ள இந்த காலத்தில் அந்த சவால்களை முறியடிக்கிற சிந்தனைகளை நானும் நீங்களும் படித்து கொடுத்து விட்டுத்தான் அந்த பிள்ளைகளை வீதியோரங்களில் நடமாட விட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே சாலிகான பிள்ளைகளை இந்த உலகத்தில் உருவாக்கி சவால்களை முறியடிக்குகிற நல்ல சிந்தனைகளை விதைத்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.